ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதுதான் இந்த போரினுடைய மிக முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஈரான் தரப்பில் அயதுல்லா அலி கமேனி பாதுகாப்பு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார், அவர் மிக பாதுகாப்பான வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியவை இணைந்து ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியை கொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி நேற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியது போலவே இன்று இரவுக்குள்ளாகவே ஈரானுடைய அரசை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம் என்று தெரிவித்தார். அதற்கு ஏற்றபடியே தற்போது அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார். இதை அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மிக பாதுகாப்பான வலயத்துக்குள் வைக்கப்பட்டிருந்த, அதாவது ஈரானுடைய சுப்ரீம் லீடர், உச்சபட்ச அதிகாரம் கொண்ட தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி எப்படி கொல்லப்பட்டார் என்பதுதான் மிக முக்கிய கேள்வியாக இருக்கிறது, அனைவருக்கும் எழக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அதாவது இந்த தாக்குதல் நடைபெற்ற உடனடியாக ஏற்கனவே இந்த தாக்குதல் திடீரென்று நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது என்றும், கிட்டத்தட்ட ஏற்கனவே இது திட்டமிட்டு அதற்கேற்ற வகையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்னதாகவே நாம் அனைவருக்கும் தெரியும், ஈரான் நாட்டை சுற்றி பல்வேறு இடங்களில் அமெரிக்காவுடைய அதிநவீன போர் கப்பல்களை நிறுத்தியிருந்தார்கள். பல்வேறு விமானங்களை ஏவி அங்கு சோதனை செய்து பார்த்தார்கள். பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார்கள், மிரட்டி பார்த்தார்கள் ஈரானை. அப்போதே ஈரானை தாக்க வேண்டும் என்று அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக கூட கூறப்படுகிறது. இது நீண்ட காலமாகவே திட்டமிட்டு அந்த திட்டத்துக்கு ஏற்ற வகையில் தான் இதை செயல்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஈரானை தாக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிய போதே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனியுடைய செயல்பாடுகள் முழுவதுமாக கண்காணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். அப்போது அவர் சாதாரணமாக அவருடைய பணிகளை மேற்கொள்ளப்படும் போதே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய உளவு பிரிவை வைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளும் இணைந்து அயதுல்லா அலி கமேனி கண்காணிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அவர் எங்கு செல்கின்றார், என்ன செய்கிறார், எங்கு யாரிடம் பேசுகின்றார் உள்ளிட்ட அனைத்து அவருடைய அன்றாட நடவடிக்கைகளையும் கண்காணிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒன்று. அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை என்பது அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் திடீரென்று இஸ்ரேல் ஈரானை தாக்க தொடங்கினார்கள். அதற்கு பிறகு அமெரிக்கா இஸ்ரேலோடு இணைந்து தாக்க தொடங்கினார்கள். ஈரானை தாக்க தொடங்கிய உடனடியாகவே அயதுல்லா அலி கமேனி பாதுகாப்பு இடத்துக்கு மாற்றப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய இலக்கு என்பது முழுக்க தெஹ்ரானை மட்டும்தான் நோக்கி இருந்தது. தெஹ்ரானை குறிவைத்துதான், ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்துதான் அவர்கள் தாக்க தொடங்கினார்கள். அப்போது தெஹ்ரானில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய கட்டிடங்கள், அரசு கட்டிடங்கள், மிக முக்கியமாக அயதுல்லா அலி கமேனியுடைய அலுவலகம் மற்றும் அவருடைய மாளிகை ஆகிய இரண்டையும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து தகர்த்தார்கள். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள், குண்டுகளை வீசி தகர்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போது அந்த அலுவலகத்தில் தான் அயதுல்லா அலி கமேனி இருந்துள்ளார் என்று கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் நடைபெற்ற போது அயதுல்லா அலி கமேனி தன்னுடைய அலுவலகத்தில், தெஹ்ரானில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தான் இருந்திருக்கிறார். அங்கு இருந்துதான் இது தொடர்பான போர் நடவடிக்கை தொடர்பாகவும் பதிலடி தாக்குதல் தொடர்பாகவும் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் உத்தரவுகளையும் அவர் பிறப்பித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய அலுவலகம் மற்றும் மாளிகை இரண்டும் நிர்மூலமாக்கப்பட்ட பிறகுதான் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி என்பது வெளியானது. அந்த செய்தியை ஈரானும் அமெரிக்கா, இஸ்ரேலும் உறுதிப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தையும், குறிப்பாக அவருடைய மகன், மகள், மருமகள், பேரன்கள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த போரில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்படியாக பாதுகாப்பு வலயத்துக்குள், அவருடைய அலுவலகத்தில் கூடிய ஒரு பாதுகாப்பு ரகசிய அறைக்குள் தான் அவர் வைத்திருக்கிறார். அப்போ அதையும் தாண்டி இந்த தாக்குதல் சம்பவம் அவர் நடத்தி அவர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் மானிட்டரிங் மூலமாக அவர் முழுவதுமாக கண்காணித்து, அந்த கண்காணிப்பின் அடிப்படையில் தான் ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார், அயதுல்லா அலி கமேனி எங்கு இருக்கின்றார், அவர் என்ன செய்கிறார், அவர் எங்கு தூங்குகிறார் உள்ளிட்ட தகவல்கள் கூட எங்களுக்கு தெரியும், நாங்கள் கண்காணித்து ஒவ்வொரு நொடியும் அவருடைய கண்காணித்து வருகின்றோம் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அது உண்மைதான் என்பது இந்த தாக்குதல் மூலமாகவும் அதன் மூலமாக அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டது மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அயதுல்லா அலி கமேனி முழுக்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய கண்காணிப்பு வலயத்திற்குள் தான் இருந்திருக்கிறார் என்பதுதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சாதகமான அம்சமாக பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் தான் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்படும் போது அவர் அலுவலகத்தில் இருந்திருக்கிறார் என்ற தகவலும் தெரிய வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது முழுக்க இந்த விவகாரத்தில், அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட விவகாரத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய உளவு பிரிவு என்பது மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய மிக முக்கிய சாரம்சமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக அயதுல்லா அலி கமேனி மரணத்திற்கு பிறகு
புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான குழு என்பது கூடியிருக்கிறார்கள். இந்த குழு ஈரானுடைய மத குருமார்கள் இணைந்து இந்த குழு கூடியிருக்கிறார்கள். அந்த குழு கூடி அடுத்த தலைவர் யார் என்பது தேர்வு செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த குழு மற்றும் அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த நிகழ்வை ஈரானுடைய நீதித்துறையினுடைய தலைவராக பார்க்கப்படக்கூடிய ஈரானுடைய அதிபர் அதை மேற்பார்வையிடுவார். அந்த அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி ஈரான் சென்றிருக்கிறார்கள். ஈரானுடைய அடுத்த தலைவர் தேர்வு செய்வதற்கான பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது.